ஏர்போர்ட் மெட்ரோவில் உள்ளே போகிறோமே. D5 D7 போகும். நமக்கு D7 தான் கொடுத்துருவாங்க. உள்ளே வந்தாச்சு நம்ம ஏர்போர்ட்டில். லக்கேஜ் போகிற இடம். லக்கேஜ் போட்டு உள்ளே போகணும். இங்கே தான் கொஸ்டின்லாம் கேட்டாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. சொல்லிவிட்டு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டாங்க. கொஸ்டின்லாம் சொல்லிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் முடிஞ்சிட்டு அவர் தான் பண்ணுவார். ஃபஸ்ட்டு எடுத்து கிளம்பாடு. ஃப்ளைட்டுக்கு போய் வெயிட் பண்ணுவோம். இதுதான் ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ளைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃப்ளைட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இங்கே நிறைய கடைலாம் இருந்துச்சு. ஒரு கடையை பார்த்துட்டு நிறைய கடை இருந்துச்சு. அதில் இது ஒரு கடை. அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலான்னு அங்கே கேண்டீன் இருந்தது ஏர்போர்ட்டில். அங்கே சாப்பிட்லான்னு போனோம். அங்கே சாம்பார் சாதம் இட்லி இருந்துச்சு. 3 இட்லி நம்ம காசுக்கு 290 ரூபா, 270 ரூபாய் சொச்சம் வந்துடுச்சு. ஒரு இட்லி 80 ரூபா, தண்ணி பாட்டில் 120 ரூபா. ஏர்போர்ட்டில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சென்னையிலிருந்து கோலாலம்பூர் செல்ல இருக்கும் இண்டிகோ விமானத்தில் 6E1031 புறப்படத்தாக நம்ம ஃப்ளைட் வந்துடுச்சு. டிக்கெட்லாம் செக் பண்ணாங்க. டிக்கெட் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே வரப்போ அவ்வளோவா எதுவும் கொஷின் கேட்கல. சென்னையில் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க, எங்கே தங்க போகிறீங்கன்னு கேட்டாங்க, ரிட்டன் டிக்கெட் கேட்டாங்க. மெயினாக ரிட்டன் டிக்கெட் கேட்டாங்க, வேறு எதுவும் கேட்கல. இதுதான் இப்போ ஃப்ளைட்லேருந்து ஜாயின் ஆகிற இடம். வெளியான ஸ்டெப் வழியெல்லாம் ஃப்ளைட்டுக்குள்ளே போகணும். ஒவ்வொரு ஃப்ளைட்லாம் அவ்வளோவா அதுவும் புதுசாலாம் இல்லை. இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் நான் போனேன். நார்மல் பஸ் மாதிரி தான் இருந்துச்சு. வெட்டி கூட எடுத்தது எனக்கு. ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தோடனே சீட் பெல்ட்டில் அப்படி போகணும், என்னென்ன சேஃப்டிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ளைட்டு கிளம்பிட்டு எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே கிடைக்குதுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அமௌண்ட் உண்டு. இங்கேயே பேடிஎம் தான் பண்ணிடலாம். வாட்டர் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி எல்லாம் இறங்கிட்டோம்.
ஃப்ளைட்டு 10 மணிக்கு எடுத்தாங்க. இங்கே வரதுக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. 2 மணி நேரம் ஆச்சு சென்னையிலேருந்து மலேசியா வரது. தேங்க்யூ, பாய். ஃப்ளைட்டு ஏறப்போ வந்து ஒரு ஆத்மத்தில் போகிற மாதிரி இருந்துச்சு. இறங்குறப்பே அப்படி தான் இருந்துச்சு. மலேசியா ஏர்போர்ட் வந்தாச்சு. இங்கேயே கொஞ்சம் நடந்து போகணும். இங்கே பஸ்ஸில் ஆச்சு போகணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பஸ்ஸில் தான் போனாங்க. ஃப்ளைட்டில் இறக்குறதுலேருந்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். எப்படியும் 1 கிலோமீட்டர் இருக்கும் அது நடந்தது. இடையில இதுமாரி ஸ்டெப்பு ரன் வச்சுருந்தோம். பஸ்ஸு ஃப்ரீ பஸ் இருந்துச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் அழைச்சிட்டு போய் விட்டாங்க. இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் பஸ்லேயே போனோம். அப்புறம் மலேசியா போலீஸ் கொஸ்டின்லாம் கேட்டாங்க. எங்கே போகிறீங்க, எங்கே தங்க போகிறோம், எல்லா டீட்டெயிலும் கேட்டாங்க. சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. சிம் விற்றாங்க. நிறைய சிம் விற்றுது. எல்லாம் மலேசியா சிம். லக்கேஜ்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் கீழே வச்சுருந்தாங்க. அப்புறம் 2 பேர் கிளம்பியாச்சு. ஏர்போர்ட் விட்டு வெளில வந்தோடனே அங்கேயே பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி மெட்ரோவில் போகலாம். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனோம். இந்த பஸ்ஸில் தான் போனோம். நாங்கள் போகிற பஸ்ஸில் தான். பஸ் ஏறினே பஸ்ஸில் யாருமே இல்லை. 4-5 பேர் தான் இருந்தோம். இல்லையே, பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது.
இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த ரெட்டை கோபுரம் சொல்லுவாங்களா மலேசியாவில், அந்த கோபுரம் தெரிஞ்சுது. கேமரா சரியாக தெரியல. காலையிலங்கிறதால செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. மெட்ரோ வந்தாச்சு, மலேசியா மெட்ரோ. மெட்ரோ வந்தாச்சு. ஒரு காஃபி ஷாப்லாம் வந்தோம். காஃபி நார்மல் காஃபி தான். நம்ம ஊர் காசுக்கு 60 ரூபா 70 ரூபா இருந்துச்சு. நிறைய காஃபி இருந்தது. காஃபி நல்லா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் போய்ட்டு வந்துருக்கணும். மெட்ரோ டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு வெளில போய் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறாது. டாக்ஸியில் இதெல்லாம் காடின்னு சொன்னாங்க. கார் பேர் வந்து காடி வந்துருச்சு என்ன சொன்னாங்க. ரூமுக்கு வந்தாச்சு. சென்னை டு மலேசியா ட்ரிப் பேக்.